வாழ்க்கையில உயர்ந்தவர்கள் சின்ன சாதாரண காரை பார்க்கல, கம்பெனியை பார்க்கிறாங்க. அப்போ ஒரு மனிதன் என்ன மாதிரி எண்ணம் கொண்டிருக்கின்றானோ, என்ன மாதிரி சிந்தனை கொண்டிருக்கின்றானோ, அந்த எண்ணமும் சிந்தனையும் தான் ஒரு மனிதனை உயர்த்துகிறதே தவிர எந்த மதமும் மனிதனை உயர்த்தவில்லை. அதுக்குன்னு எந்த மதமும் இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லை. மதம் என்பது வேற, வாழ்க்கை என்பது வேற. வாழ்க்கையும் மதத்தையும் ஒன்றாக சேர்த்திடக்கூடாது. எனக்கு இறைபக்தி இருக்கு, ஆனா முட்டாள்தனமான இறைபக்தி எனக்கு கிடையாது. தெளிவான இறைபக்தி. ஏன்னா இறைவன் எதையுமே கொடுக்க மாட்டாரு. காரணம், அந்த மனிதனுக்கு என்ன வேண்டுமோ, அவன் என்ன ஆசைப்படுகிறானோ, அது ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், ஆணும் பெண்ணு கலந்த நபராகவும் இருக்கலாம், யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். அவர்களுக்கு அளவிட முடியாத ஆற்றலை கொடுத்திருக்கிறார். அதிசய, அற்புதமான, அபூர்வ, அதீத ஆற்றலை கொடுத்திருக்கிறார்.